My dear students, this is part 2 revision for practical exam and Viva exam. The small questions, very short answers. For example, if the external asks the question, you must be in a position to answer that question. So we will revise chapter wise. Now we are revising chapter 7, employment, growth, informalization and other issues. The first question is, who is worker? And worker is an individual who is in some employment to earn a living. அப்போ என்ன பாருங்கள், சம்பாதிக்கிறதுக்காக, அதாவது வாழ்க்கைக்கு வாழ்கிறதுக்காக, ஏர்ன் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணுறது தான். எ ஒர்க்கர் இஸ் அன் எம்ப்ளாயி ஆர் இண்டிவிஜுவல் ஹூ இஸ் இன் சம் எம்ப்ளாய்மெண்ட் டு ஏர்ன் லிவிங். அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 2, வாட் ஆர் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்? தோஸ் ஆக்டிவிட்டீஸ் விச் கான்ட்ரிபியூட் த கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். ஜிஎன்பிக்கு எப்போ டெவலப் ஆகுதோ, இப்போ நம்ம ஆக்டிவிட்டி மூலமாக ஜிஎன்பி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, தோஸ் ஆக்டிவிட்டீஸ் விச் கான்ட்ரிபியூட் டு த கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் ஆர் நோன் அஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ரைட் த மீனிங் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ். Here there is a difference between worker and workforce. Worker means a single person. Workforce means number of workers, whether in urban or rural, female and male, participating in economic activities is called workforce. Understand? And then define worker population ratio. Worker population ratio is an indicator used for analyzing the employment situation in the country. There is a formula. Total number of workers in India and any country and population of India or other country. So the number of workers in India divided by the population of India into 100, that is a formula we have to find out the worker population ratio. And then define the term population. Population is nothing but the total number of people who reside in a particular locality at a particular point of time. ஒரு பர்டிகுலர் டைமில், இப்போ வெள்ளூரில் எவ்வளோ பேர் இந்த டைமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஐ மீன் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த லொக்காலிட்டியில் எத்தனை பேர் ரிசைடு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ரிசைடு இன் எ பர்டிகுலர் லொக்காலிட்டி அட் எ பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம், ஹூ ஆர் கால்டு செல்ஃப் எம்ப்ளாய்டு. செல்ஃப் எம்ப்ளாய்டு மீன்ஸ் த ஒர்க்கர்ஸ் ஹூ ஓன் அண்ட் ஆப்ரேட் அண்ட் என்டர்பிரைஸ். அவரே ஓனர், அவரே ஆப்ரேட் பண்ணுறார். எதுக்கு? ஃபார் ஏர்னிங் தர் லைவ்லிஹுட் ஆர் நோன் அஸ் செல்ஃப் எம்ப்ளாய்டு. And then define casual wage laborers. They are usually engaged in the farm. இது வந்து எப்படின்னா மேக்ஸிமம் வில்லேஜஸில் தான் இருக்கும். ஃபார்மில், பண்ணையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பிலாங்கிங் டு அதர்ஸ், மற்றவங்க ஃபேக்ட்ரியில், மற்றவங்க பண்ணையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். எதுக்கு? டு கெட் எ ரெமுனரேஷன் ஃபார் த ஒர்க் டன் இன் ரிட்டர்ன். தட் இஸ் கால்ட் கேஷுவல் வேஜ் லேபரர்ஸ். ஹூ ஆர் த ரெகுலர் salaried employees? Those employees which are employed by someone or enterprise on a regular basis and paid regular wages in return for their services. அவங்க ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு மாதம் சேலரி வாங்குறாங்க பாருங்க, கான்ஸ்டன்ட் சேலரி, தட் இஸ் கால்ட் ரெகுலர் salaried employees. And then newly emerging jobs are found mostly in which sector in India? Newly emerging jobs are being found mostly in the service sector in India. Please remember. ஸோ நியூலி எமர்ஜிங் ஜாப் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டாரில் தான் இருக்குது. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. வாட் இஸ் மென்ட் பை ஜாப்லெஸ் growth? ஜாப்லெஸ் growth அப்படின்னா என்ன? If an economy can produce more goods and services without generating employment is called jobless growth. அதாவது வேலை வாய்ப்பு இல்லை, ஆனால் ப்ரொடக்ஷன் இருக்குது, உற்பத்தி இருக்குது, எக்கானமி டெவலப்மெண்ட் இருக்குது, ஆனால் வேலை வாய்ப்பு மட்டும் இல்லை. அப்படி ஒரு பீரியட் இருந்தது அப்படின்னு கேட்டால் எஸ், இட் இஸ் விட்னஸ்ட் இன் இந்தியா இன் த லேட் 1990s. அதுதான் ஜாப் ப்ளஸ் growth. இதனால ஞாபகம் வச்சுங்க, இது இம்பார்ட்டன்ட். நம்பர் 11, who is an unemployed? An individual is said to be unemployed when he is ready and willing to work at the prevailing wage rate but does not get the work. அவனுக்கு பாருங்கள் எபிலிட்டி இருக்குது, ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கான், ஆனால் என்னென்னா கிடைக்கல வேலை, does not get the work. That is called unemployed. Question number 12, define voluntary unemployment. Voluntary unemployment refers to being out of job voluntarily, like some working women duly qualified give up their career for the sake of their family. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது, அதனால் வேலையை விட்டுட்டு அவங்களா போகிறது, வாலண்டரியாக போகிறது. நிறைய ஒர்க்மேன் அது மாதிரி பண்ணுறாங்க. அதாவது ஒர்க்கிங் விமன் வந்து அந்த மாதிரி குவாலிஃபைடாக இருப்பாங்க, ஆனால் ஃபார் த சேக் ஆஃப் தர் ஃபேமிலிக்காக அந்த மாதிரி சமயத்தில் விட்டுட்டு வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆகும். Who are worst affected by seasonal unemployment? சீசனல்னால் தெரியும் இல்லையா, அந்த பர்டிகுலர் சீசனுக்கு தான் வேலை கிடைக்கும், மற்ற டைமுக்கு கிடைக்காது. அவங்க தான் சீசனல் ஒர்க்கர்ஸ். அப்போ இந்த worst affected by seasonal unemployment எப்போ அப்படின்னா சீசனல் ஒர்க்கர்ஸ் தான். யார் அஃபெக்ட் ஆவா? They are only seasonal workers. And the next question,
Are the following workers a beggar, a thief, a smuggler, a gambler? Why? Are the following workers? That means the beggar வந்து வேலைக்காரரா, ஒர்க்கரா, ஸ்மக்லர் ஒர்க்கரா, கேம்பிளர் ஒர்க்கரா, திருடன் ஒர்க்கரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. No. Answer, none of them. A beggar, thief, smuggler, a gambler cannot be called a worker because none is engaged in a economic activity. அவங்க economic activityல engage ஆகலை. Rather, they all indulge anti-social activity which do not contribute to GNP. That is an important question, it may be asked. And then find all man out, the owners of a saloon, a cobbler, a cashier in mother dairy, and a tuition master, transport operator, construction worker. So all man out na enna? இதில் எல்லாம் பாருங்கள், இதில் ஒரே ஒருத்தர் தான் செல்ஃப் எம்ப்ளாய்டு. the owner of a saloon, அவர் தான் ப்ரொப்ரைட்டர், சோல் ட்ரேடர், இஸ் த ஆட் ஒன் அவுட். ஏன்னா பிகாஸ் ஹீ இஸ் செல்ஃப் எம்ப்ளாய்டு. லெட்ஸ் see some questions in chapter 8 infrastructure. Define infrastructure. Infrastructure refers to the system which provides supporting service. You have to bear in mind that the supporting service. For what purpose? In the main areas of industrial production, agricultural production, domestic and foreign trade and commerce. So ப்ரொடக்ஷன் அதிகமாகணும், இண்டஸ்ட்ரியலாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், இல்லை டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் ட்ரேடில் ஆகட்டும், அதிகமாகணும்னா அதுக்கு என்ன சப்போர்ட்டிங் சர்வீஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் நத்திங் பட் ஏ சப்போர்ட்டிங் சர்வீஸ் இன் த மெயின் ஏரியாஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். டிஃபைன் எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன? த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விச் ஹேஸ் எ டைரக்ட் இம்பேக்ட் ஆன் ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் லைக் கம்யூனிகேஷன் அண்ட் எனர்ஜி. இப்போ ஒரு பொருளாதாரம் வளரணும்னா கம்யூனிகேஷன் வேணும், எனர்ஜி வேணும், இந்த மாதிரி இருக்கிறது. இதை தான் நம்ம என்ன சொல்லணும், சப்போர்ட்டிங் சர்வீசஸ் அப்படிமோ. அப்போ the infrastructure which has a direct impact on production of goods and services like communication and energy is called economic infrastructure. What is social infrastructure? It is nothing but the housing, health, education, that's all. The infrastructure which builds our social sector of the economy like education, ஹெல்த் அண்ட் ஹவுசிங். ஒரு நாட்டில் எஜுகேஷனுக்கு உண்டான அத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா? ஹெல்த்துக்கு, மெடிசின்ஸுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு, ஹவுசிங்க்கு, இது எல்லாமே இருக்கா அப்படின்றது அதுக்கு பேர் தான் சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். வாட் இஸ் மென்ட் பை மார்பிடிட்டி? மார்பிடிட்டி நத்திங் பட் இட் இஸ் சஃபரிங் ஃப்ரம் சம் டிசீசஸ். ஸோ மார்பிடிட்டி ரெஃபர்ஸ் டு த ப்ரோனஸ் டு ஃபால் இன் இல். இப்போ என்ன வில்லேஜஸ் எல்லாம் ட்ரிங்கிங் வாட்டர் இருக்காது, ஏர் பொல்யூஷன் இருக்கும், வாட்டர் பொல்யூஷன் இருக்கும், இந்த மாதிரி அதனால் காய்ச்சல் வர்றதுக்கு சாத்தியக்கூறு இருக்கும். அதை தான் மார்பிடிட்டி அப்படிமோ. அப்போ மார்பிடிட்டி ரெஃபர்ஸ் டு தி ப்ரோனஸ் டு ஃபால் இன் இல். அண்ட் தென் டிஃபைன் ஹெல்த். ஹெல்த் இஸ் த ஹாலிஸ்டிக் ப்ராசஸ், அதாவது முழுமையான ப்ராசஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு த ஓவரால் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த நேஷன். வாட் இஸ் மெடிக்கல் டூரிசம்? மெடிக்கல் டூரிசம் இஸ் சூஸிங் சம் அதர் கண்ட்ரி ஃபார் கெட்டிங் மெடிக்கல் சர்வீசஸ். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் நம்ம இந்தியாவில் பார்க்காம அமெரிக்காவில் போய் பார்க்குறது, அப்போலோவில் இல்லாத வசதி அங்கே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போகிறது, அந்த மாதிரி போகிறது மெடிக்கல் டூரிசம். ஊரையும் சுற்றி பார்த்தா மாதிரி இருக்கும், மெடிக்கலையும் பார்த்தா மாதிரி இருக்கும், ட்ரீட்மெண்ட் எடுத்த மாதிரி இருக்கும். இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசின் கன்சிஸ்ட் ஆஃப் 6 சிஸ்டம்ஸ் ஆஃப் இந்தியன் மெடிசின். வாட் டு வி கால் இட்? அதுக்கு பேர் என்ன? ஆயுஷ். விச் ஆர்கனைசேஷன் ரெகுலேட்ஸ் த ஹெல்த் செக்டார் இன் இந்தியா? ICMR. In which state Kastakari Sangatana is located in? That is in Maharashtra. In chapter Environment and Sustainable Development, the question number 1. Define environment. Environment is defined as the total planetary inheritance. Please make note of it. Planetary inheritance. And the totality of all elements. Biotic and abiotic. அப்போ பயோட்டிக்கும் இருக்கும், ஏபயோட்டிக்கும் இருக்கும், டோட்டல் பிளானட்டரி இன்ஹெரிட்டன்ஸ். இதை மூணையும் ஞாபகம் வச்சுக்கணும். கொஷின் கேட்டால் அந்த மாதிரி பதில் சொல்லணும். When was the Environment Protection Act passed? In 1986. What is a carrying capacity? Carrying capacity என்ன? It implies that the resource extraction is not above the rate of regeneration of resources and the waste generated are within the assimilating capacity of the environment. அது அப்படியே ஞாபகம் வச்சுங்க, இது அப்படியே படிச்சுங்க, கொஷின் கேட்கும்போது சொல்லுங்கள். Carrying capacity of the environment is like a plimsoll line of the ship. Who gave this statement?
கேரிங் கெப்பாசிட்டி, என்விரான்மெண்ட்டுடைய கேரிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபில்ம் சால் லைன் ஆஃப் த சிப்பில் ஒரு பார்ட் இருக்குது, அந்த மாதிரி இருக்கும் ஃபில்ம் சால் அப்படின்னு சொல்கிறாங்க. அது யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்மன் டாலி அப்படிங்கிறவர் சொன்னார். வாட் இஸ் அப்சார்ப்டிவ் கெப்பாசிட்டி? Absorptive capacity means the ability of environment to absorb degradation. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். To absorb degradation. That is called absorptive capacity. What are the renewable resources? Renewable resources are those resources that can be replenished or renewed naturally over the time. Air, water, wind, solar energy, etc. are the renewable sources. And then what are non-renewable resources? Non-renewable resources are those natural resources that are available in limited quantity. அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது, டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சப்ளை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. These resources cannot be renewed or replenished in short duration. Therefore, they are also known as exhaustible resources. அப்போ என்ன, நம்ம ஒரு பொருளை எடுத்து யூஸ் பண்ணோன்னா அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் non-renewable. அது வந்து ரெனியூ பண்ண முடியாது. இப்போ பெட்ரோல் இருக்குது, வண்டி போட்டு ஓட்டுறோம், 1 கிலோமீட்டருக்கு 20 கிலோமீட்டர் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மைலேஜ், அந்த பெட்ரோல் அப்படியே முடிஞ்சிருது, எக்ஸாஸ்டட் ஆகிடுது. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ வாட் ஆர் நான் ரெனியூபிள் சோர்சஸ் அப்படின்னா த சோர்சஸ் அவைலபிள் இன் லிமிடெட் குவான்டிட்டி. தீஸ் சோர்சஸ் கேனாட் பி ரெனியூட் ஆர் ரீப்ளனைஸ்ட் இன் எனி ஷார்ட் டூரேஷன். வாட் இஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் இருந்துட்டு மறுபடியும் கீழே போகக்கூடாது, அது ரொம்ப நாளைக்கு இருக்கணும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் which aims at raising the quality of the life of both present and future generation. இப்போ நம்மளாம் நல்லா இருக்கும், நம்ம பசங்க நல்லா இருக்கும், நம்ம பேரன் நல்லா இருக்கணும், அவனுங்களுக்கு இயற்கையினுடைய அத்தனை சௌகரியம் பிற்காலத்தில் கிடைக்கணும். அதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் போத் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் ஜெனரேஷன் வித்தவுட் த்ரெட்டனிங் நேச்சுரல் என்டோமெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட். இப்போ நான் நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக இயற்கையெல்லாம் அழிச்சுவிட்டு அவங்க கஷ்டப்படக்கூடாது பிற்காலத்தில். அதை தான் சொல்கிறது, அவங்க வந்து த்ரெட்டனிங்க்கு ஆட்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான். Define global warming. Global warming is a gradual increase in the average temperature of Earth's lower atmosphere as a result of the increase in greenhouse gases since the Industrial Revolution. குளோபல் வார்மிங்னா எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என்ன ஆகிடுது, ஆவரேஜ் டெம்பரேச்சர் இந்த எர்த்தில் வந்து என்ன ஆகிடுது, அதிகமாகிட்டே போகுது. ஆஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எல்லாம் வெளிப்படுறதுனால சின்ஸ் த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். தொழிற்புரட்சி அதிகமாக நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வரும்போது அந்த வேஸ்டேஜஸ், பொல்யூஷன்ஸு, இது எல்லாமே இந்த ஸ்மோக்ஸு இதெல்லாம் போயிட்டு அது குளோபல் வார்மிங்க்கு உண்டாகுது. வேர் டிட் ஏ யூஎன் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட் ஆன் கிளைமேட் சேஞ்ச் இன் 1997? அது எப்போ எங்கே பண்ணாங்க அப்படின்னா ஜப்பானில் பண்ணாங்க. வாட் இஸ் ஓசோன் டிப்ளீஷன்? இட் ரெஃபர்ஸ் டு த ஃபினாமினா ஆஃப் ரிடக்ஷன் இன் த அமௌண்ட் ஆஃப் ஓசோன் இன் தி ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுங்க. இட் ரெஃபர்ஸ் டு த ஃபினாமினான் ஆஃப் ரிடக்ஷன் இன் தி அமௌண்ட் ஆஃப் ஓசோன் இன் தி ஸ்ட்ராட்டோஸ்பியர். இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. விச் புரோட்டோகால் இஸ் இனிஷியேட்டட் டு கண்ட்ரோல் ஓசோன் டிப்ளீஷன்? மான்ட்ரியல் புரோட்டோகால் அப்படிங்கிறதுல தான் வந்து அந்த புரோட்டோகால் தான் போட்டுறது, மான்ட்ரியல் புரோட்டோகால். கிவ் த 2 ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லேண்ட் டீக்ரடேஷன். ஏதாவது 2 ஃபேக்டர்ஸ் லேண்டினுடைய டீக்ரடேஷன் ஆகிறதுக்கு என்ன? Loss of vegetation due to deforestation, and then shifting cultivation, forest fires and overgrazing. இதாவது 2 பாயிண்ட். லாஸ் ஆஃப் வெஜிடேஷன் டியூ டு deforestation, shifting cultivation and forest fires and overgrazing. How much percentage of world's total iron ore reserves accounted in India? அயன் ஓர் எவ்வளோ இருக்குது இந்தியாவில் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 20% இருக்குது. அயன் ஓர் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, பீகார் இந்த மாதிரி ஏரியாவில் நார்த் இந்தியாவில் நிறைய இருக்குது. மண்ணிலேயே இரும்பு துகள்கள் இருக்கும். அதை வந்து கில்லன் மூலமாக நீங்கள் ஹீட் பண்ணோம்னா மண் தனியாக அயன் தனியாக வந்துடும். அதுதான் அயன் ஓர் அப்படிமோ, மண் தான் அது, ஆனால் அதில் இரும்பு துகள்கள் இருக்கும். அது இந்த ஸ்கிராப்பை வெளியே எடுத்து நம்ம கம்பி தயார் பண்ணலாம். When did Central Pollution Control Board CPCB set up? In 1974. What does Central Pollution Control Board mainly looks after? It mainly looks after water and air pollution. அதான் பார்த்துக்கிறாங்க. What is the function of Pollution Control Board? The Pollution Control Board collect and collate and disseminate technical and statistical data relating to water pollution. They monitor the quality of water. In Chapter 10, Comparative Development Experiences of India and its Neighbors. The first question, what does SAARC stands for? It stands for South Asian Association
for regional cooperation. So South Asian Association for Regional Cooperation, please remember. And then give full form of ASEAN. ASEAN means Association of Southeast Asian Nations. In which year India introduced in the economic reforms? நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் 1991. When were the economic reforms initiated in China? China started its economic reforms in 1978. In which year Pakistan introduced its economic reforms? அவங்க சைனாவுக்கு முன்ன 10 வருஷத்துக்கு முன்னே பண்ணிட்டாங்க. ஐ மீன் 10 வருஷம் கழிச்சு பண்ணுறாங்க. 1988. Which country started nationalization of capital goods industries in 1970s? That means capital goods, இப்போ மிஷினரி தயார் பண்ணுறது, கம்ப்யூட்டர் தயார் பண்ணுறது, இதெல்லாம் கேபிட்டல் கூட்ஸ் எல்லாம் தயார் பண்ணுறது, அதை தேசியமயமாக்கினது எந்த கண்ட்ரி? பாகிஸ்தான் 1970ஸ்லேயே பண்ணிட்டான். In which year China adopted one child policy? In 1979. With which sector does commune system is related to China? That is agriculture. When did Mao initiated Grape Leap Forward campaign in China? 1958. What was the aim of the Great Leap Forward? GLF campaign உடைய main aim என்ன அப்படின்னு பார்த்தா industrializing the country on a massive scale. So its aim at industrializing the country on a massive scale. And then name the revolution introduced by Mao in 1965. It was known as the Great Proletarian Cultural Revolution. What was the purpose of this revolution? Under this revolution, students and professionals were sent to work and learn from the countryside. Define special economic zones. இது அதாவது SEZ அப்படிம்பாங்க. மெட்ராஸில் கூட இருக்குது, சென்னையில் கூட இருக்குது. இட் இஸ் எ ஜியோகிராஃபிக்கல் ரீஜன் that has economic laws different from countries' typical economic laws. இந்தியா ஃபுல்லாக ஒரு சட்டம் இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பாலிசியில். ஆனால் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும்தான் சொல்கிறது. டியூட்டி இல்லாமல் இருக்கும் அது. என்னதுன்னா in order to promote the industry. So usually the goal is to increase foreign investment. வெளிநாட்டினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்குள்ளே வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கொஞ்சம் டியூட்டி ஃப்ரீயாக சில ஜோன் இருக்கும். அதுதான் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். Out of China, India, Pakistan, which country has the lowest density of population? China has the lowest density of population. அதாவது ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 140 பேர் தான் இருக்காங்க. நல்லா பார்க்கணும் பாப்புலேஷனில். What are the indicators of human development? What are the indicators of human development? Life expectancy and adult literacy. Give any two common failures of India and Pakistan. அப்போ பாருங்கள் என்ன ஃபெயிலியரு? சைனா நல்லா டெவலப் ஆகிருக்கு, பாகிஸ்தான் இந்தியா மட்டும் ஏன் ஃபெயிலியர் ஆகுது? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஜிடிபி குறைஞ்சி போச்சு அவங்கள விட. ரிலேட்டிவ்லி ஸ்லோ பேஸ் ஆஃப் ஜிடிபி க்ரோத் ஆஸ் கம்பேர்ட் டு சைனா. சைனா கம்பேர் பண்ணுறது இந்தியாவிலையும் சரி ஜிடிபி கம்மி, பாகிஸ்தானில் நம்மளை விட கம்மி. டிஸ்மல் ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட் அந்த டேக்ஸ் ஸ்ட்ரக்சர், டேக்ஸ் சிஸ்டம், வரி வசூலிப்பு இதில் கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியல நம்மளால். நிறைய பேர் வரி வைப்பு இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸ்டேட் ஒன் ஏரியா வேர் இந்தியா ஹேஸ் அன் எட்ஜ் ஓவர் பாகிஸ்தான். எப்போ ஒரு ஏரியாவில் பாகிஸ்தானோட நம்ம எப்படி சிறந்திருக்கோம் பாருங்கள். ஸ்கில்டு மேன் பவர், இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன், ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ், இதில் ஏதாவது ஒன்று சொன்னால் போதும் உங்களுக்கு. இன் விச் ஏரியா பாகிஸ்தான் ஹேஸ் ஹெட்ஜ் ஓவர் இந்தியா? ரெடியூசிங் த ப்ரப்போர்ஷன் ஆஃப் த பாப்புலேஷன் பிஃபோர் பாவர்ட்டி லைன். பாவர்ட்டி லைன் ஒரு சப்ஜெக்ட் நம்ம போன ஃபஸ்ட் டேர்மில் படிச்சிருப்போம், அது ஞாபகம் வச்சுங்க. அப்போ ரெடியூசிங் த ப்ரப்போர்ஷன் ஆஃப் த பாப்புலேஷன் பிலோ பாவர்ட்டி லைன். In which indicators China is moving ahead of India and Pakistan? எதில் போகுது? நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். GDP per capita HDI ranking. அதான் that is a correct answer.